Sanitation. Sanitation facilities were worse after the tsunami. Household and human waste was a big threat to the area due to the water inundation. Plus, the water level was extremely high in the coastal area. The project leaders discussed the issues with other organizations and developed the EcoSan toilet model, which works very well for coastal villages and gives extra value by using urine and human excreta as nutrient for the agricultural land. பசுமை திட்டத்திலேருந்து கலைவரை கொடுத்தாங்க. எங்களுக்கு அதுக்கு முன்ன ரொம்ப கஷ்டமா இருந்தது அங்கங்க போறதுக்கு வெளியில. அங்க ஒரு மரப்பு இருக்காது. எந்த நேரத்துக்கும் ஆனா யூஸ் பண்ண முடியாது. நான் விடுங்கத்தால போனோம்னாக்கா ஆண்கள் இருக்க மாட்டாங்க அந்த நேரத்துக்கு தான். இல்லைன்னா ஒரு நைட்டுக்குள்ள தான் போக முடியும். ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ இது கொடுத்தனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. இங்க நிறைய பேர் பயந்து மாட்டாங்க, இதனால ஸ்மெல் வரும், இதெல்லாம் பழக்கம் வழக்கம் கிடையாது. முதல்ல தண்ணி ஊத்துற டாய்லெட்டை கூட வீட்டுக்கும் கட்டிக்க மாட்டாங்க. நம்ம தண்ணி இங்கிருந்து தண்ணி யூஸ் பண்றதுக்காக வேணான்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சார் சொன்னாரு, இல்லம்மா யூஸ் பண்ணலாம், எங்க இடத்துக்குலாம் நல்லா இருக்குது, நீ அதே போல கட்டிக்கின்னு நீ யூஸ் பண்ணி பாரு, உன்னை பார்த்து நிறைய பேர் கட்டிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் துணிஞ்சு நான் கட்டிக்கினேன். அதனால இப்போ எனக்கு எந்த நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பசுமை திட்டம்னு ஒரு நிறுவனத்தில் வந்து இந்த பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம். முன்னாடி இது இல்லாதப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சமயத்துக்கு நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் வயிற்று வலிச்சுனா கூட எங்கேயாவது ரொம்ப தூரம் போகணும். இப்போ அது மாதிரி இல்லை, ரொம்ப